வந்துட்டேன். அஞ்சலி, அஞ்சலி, இங்க வாயே, இங்க வாயே. சண்டைக்காரி, ஜவுளிக்காரி, எங்க அப்பன் நுட்டு வேலைக்காரி. நீ தான் என்ன உன் கூட பேச வேண்டாம் சொன்னிய. ஏன் வெக்க இல்லாம என் பேரை சொல்லி கூப்பிடுற? தப்பு தப்பு. இனிமேல் உன் கூட சண்டையே போட மாட்டேன். எனக்காக ஒண்ணு செய்றியா? இனிமே கூட சண்டை போட மாட்டிய? நிஜமா? நிஜமா. சரி, என்ன? எங்க அப்பன் எங்க அண்ணனை சண்டை போட்டு வீட்டை விட்டு விரட்டிடுச்சு. பாவம், எங்க அண்ணன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இப்ப கோயில் மண்டபத்தை உட்கார்ந்து ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துறியா? நீயே கொண்டு போய் கொடுத்தா என்னவா? ஐயோ, எங்க அப்பா வீட்டு முன்னாலே உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்ன காணனா நான் தான் எங்க அண்ணனுக்கு சோறு கொடுக்க போனேன்னு தெரிஞ்சுக்கும். அப்படி என் உசிரியை எடுத்துரும். எங்க அக்கா பார்த்தா மட்டும் மெச்சுக்குமாக்கும். சரி சரி, கொண்டா. நல்ல பாஞ்சாலி. பாஞ்சாலி பாஞ்சாலி, எங்க அண்ணனுக்கு உருண்டை பிடிச்சு கொடுத்தா ரொம்ப இஷ்டமா சாப்பிடும். அப்படியா? ஏன் ஊட்டி விட்டா இன்னும் இஷ்டமா இருக்குமே. ஆசையா இருந்தா அப்படியே செஞ்சிரு. செய்யறேன். அம்புட்டிய நானே தின்னுட்டு மண்ணாளி போட்டு குடுக்கறேன். ஐயோ, அப்படி செஞ்சிடாத. அப்படித்தான் செய்வேன். பால்வண்ண மேனிக்கு ஆகாய கங்கை பனிமுத்து நீராட்டி அழகூட்டினாள். பால்வண்ண மேனிக்கு ஆகாய கங்கை பனிமுத்து நீராட்டி அழகூட்டினாள், இங்கே அழகூட்டினாள். யோ யோ, ஏன் மாட்ட போட்டு இப்படி அடிக்கிற? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுனேன், எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு. நீ ஏன் அழியிற மாதிரி எழுதுற? என்ன சொன்ன? நீ ஏன் அழியிற மாதிரி எழுதுறேன்னு சொன்னேன். வாஸ்தவம் தான். இதுவரைக்கும் நான் எழுதுனது எல்லாமே அழிஞ்ச மாதிரி தான். உபயோகம் இல்லாமையே இருக்கு. யோ, அதுக்கு ஒரு நேரம் வரணும்யா. உனக்கும் ஒரு நேரம் வந்தா யானையில கூட வருவ. யாரு கண்டா? உன் வாய் முகூர்த்தப்படி நடந்தா நிச்சயம் உன் வாய்க்கு அண்டா நிறைய சக்கரை அள்ளி போடுறேன். எனக்கு போடுறது இருக்கட்டும், முதல்ல இந்த குண்டாவில இருக்கிறது கொட்டிட்டு கொடு. இது ஏது? எங்க வீட்டு தூக்குவாளி மாதிரியே இருக்க. ஆமா, உன் கூட பிறந்தவ குடுத்தாச்சா. சீக்கிரம் கொட்டிட்டு கொடு. நீயே உன் கையாலேயே கொஞ்சம் சோறு போட்டா குறைஞ்சா போயிடுவேன். ஆசைதான், இது வேற. வா. உட்காரு. உட்காரியா? என்ன யோசனை? இந்நேரம் என் தங்கச்சியா இருந்திருந்தா உருண்டை பிடிச்சு குடுப்பாளாக்கு. அதை எப்படி தெரியும் உனக்கு? அதான் சொல்லிவிட்டால. அப்போ நீயும்? யோ, அதுக்கு வேற ஆளை பாரு. இந்த ஊர்ல உன்ன மாதிரி வேற யாரும் இல்லையேன்னு பாக்குறேன். யோ, சீக்கிரம் சாப்பிடியா, நான் போனோம். என்னது தொட்டுக்கு ஒண்ணுமே இல்லையே? என்ன தொட்டுக்க? அதுவும் சரிதான். சோத்த பார்த்து தின்னியா? பாஞ்சாலி, உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும், என் வயிறு நிறைஞ்சிடும். ஓஹோ. பாஞ்சாலி, பாஞ்சாலி, ஒரு பொண்டாட்டி ஒண்ணு கட்டி விடிய விடிய உட்கார்ந்து விளக்கு வச்சு பார்த்துக்கிட்டே இரு.
இங்க எங்கடா குளிக்கிற? போடா அந்த பக்கம். ஏண்டா காட்டுக்காவலுக்கு போகலையா? அங்க என்னங்க இருக்கு? மொட்டை காட்டுக்கு என்ன காவல் நாட்டாம துரத்து விட்டாரு. குறைஞ்சது ஒரே ராத்திரில பாடி கேட்டு நம்ம பண்ணத்துல மண்ணை போட்டாரு. ஓ அதாடா மண்ணை போட்ட வர்றாண்டும். பாப்பா மைனரே, எங்கப்பா கொப்பேன்? விசாலத்துக்கு என்ன தேய்க்க வர்றேன், நான் வரல. அன்றைக்கு கல்யாண வேலை இருந்தது, அதுல மறந்துருப்பாரு. ஓஹோ, அதான் வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானா? இப்படிலாம் தப்பு தப்பா பேசாதீங்க ராட்டினத்துக்காரர. அவன் ஆறு இல்லாத வரைக்கும் 4 வீட்டை கேட்கத்தான் செய்வாங்க. கழுதியாட்ட வளர்ந்து ஊரை சுத்துனா என்ன பண்றது? ஏன் இவன் இவங்க அப்பனோட வேலைக்கு போலாமல்ல? அதான் இந்த வேலைக்கு தான் அவருக்கு பிடிக்கலான்னு சொல்றாருல்ல. ஓஹோ, படிச்ச மைனர் ஆகிட்டாரோ? 4 எழுத்து படிச்ச திமிரு. இவங்க அப்பன் கௌரவம் பார்த்திருந்தா இவனுக்கு ஏதரா இந்த 4 எழுத்து? ஏன் பரஞ்சோதி குளிக்கலையா? இது எருமை கலக்க நடம். நான் வேற இடத்துக்கு போறேன். அவதேசி பையல என்னடா சொன்ன? இல்லையா இருங்க. யோ, சின்ன பைய என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? பரஞ்சோதி இப்போ யோ, நீதான் அவனை தப்பா பேசிருப்ப. அவன் ஒண்ணும் உன்னை தப்பா பேசிக்க மாட்டான். நீ வாயை கிண்டிருப்ப. வாஸ்தவமான பேசுங்க. தப்பு ராட்டத்துக்கார வேலை. என்னடா சொன்ன? யோ, அடியா கையா. யோ பட்டாளா, வர வர நீ நம்ம கிட்ட மோதுற. எனக்கு ஆத்திரம் வந்தது. மூடுறா வாயை. இந்த பூச்சாண்டியில நம்ம கிட்ட வேணாம். ஒத்தடி அடிச்சா 6 மாசம் அவன் எழுந்திருக்கேன். இந்த கைய பாத்தியா? பட்டாளத்துல 1000கணக்கில் சுட்டிருக்கிறேன். என்ன ரொட்டியா? என்ன சொன்னேன்? சொன்னேன் மாடு உடல உருவி மாலையா போட்டுருவாரு ராஸ்கல். வாயப்பார் காது வரைக்கும் நீளுது. வாங்க வாங்க வாங்க. மொய் எழுதுறவங்க பேரெல்லாம் இதுல வேற வரியா குறிச்சு வச்சிருங்க சாமி. கோபால ரெடிய மூடுறா. மொய் எழுதணும். நல்ல பாட்டு போற சமயம் பொண்ணு வீட்டுக்காரருக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கும் தனித்தனியா வந்து மொய் எழுதுறவல்ல. பழனிசாமி 10 ரூபாங்க. பாப்பம்பட்டி பழனிசாமி 10 ரூபா. அள்ளிநகரம் முட்டைக்கண்ணு 5 ரூபாய். அள்ளிநகரம் முட்டைக்கண்ணு 5 ரூபா. நம்மளுக்கு 1 ரூபாங்க. பொன்னாண்டி 1 ரூபா. இருங்க இன்னொரு 50 காசு இருக்கு. பொன்னாண்டி 1 ரூபா. பொன்னாண்டி பெரிய மனுஷன் வர்றாங்க. பஞ்சாயத்துக்காரெல்லாம் வர்றாங்க. என்னப்பா பெரிய மனுஷன் சொன்னா கோச்சு சொல்லி விடு. நீ நடப்பா, நீ போய் வேலையை பாரு. நடக்க வேண்டிய காரியங்களை பாருப்பா. என்ன மருத, கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்தது இல்ல? ஏதோ உங்க ஆட்சியில நல்லபடியா நடந்தது. சரி வந்த காரியத்தை கவனிங்க. சரிங்க, வந்த வேலையை சட்டுப்பட்டு முடிங்க. ஓ ஆமா 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 ஆமா. இந்தா மருத, இந்த நம்ம ஊர் பஞ்சாயத்தார் சார்பா அந்த 101 ரூபா வச்சுக்கோ. நம்ம ஊர் பஞ்சாயத்துக்காரங்க 101 ரூபா. வெட்டிக்கடை மயில் புருஷன் சப்பானி 5 ரூபா. வாடா, இன்னைக்கு தங்கச்சி கல்யாணம். இன்னைக்கு ஊரை சுத்திட்டு வரணுமா? ஊரே மொய் எழுதி இருக்கு. நீ மொய் எழுத சீர் செய்ய என்னடா சொத்து சேர்த்து வச்சிருக்க? பந்தல்ல வந்து பாருங்க. பார்க்கண்டு வியந்திட சீர் ஒன்றும் தரவில்லை. நீ வீர் பவனி வந்திட தேர்கொண்டும் வரவில்லை. கண்ணன் இல்லை இவன் பெரும் கைப்பொருள் தந்திட வெறும் கவிஞன் என்பதால் போதுண்டா. இவன் வேற என்னமோ இந்த தேர்தல்ல ஓட்டு கேட்கற மாதிரி உளறிட்டு இருக்கான். அடுத்தவன் மொய் வைக்கிறதுக்கு கூடாம இவன் பெருசா பேசிட்டு இருக்கான். நிறுத்துடா. கண்ணிமா, இந்த அண்ணனால முடிஞ்ச செய்யறதுதாம்மா. என்கிட்ட பணம் காசு இல்ல, ஆனா பாசம் நிறைய இருக்குமா. அத கொட்டி இருக்கம்மா. ஆமா ஆமா, இந்த சீர்ல தான் என் வீடு நிறைய போதாக்கும். கண்ணா மூச்சு ரேரே, காட்டு தொரைச்சி ரேரே, ஊள்ள முட்டைய தின்னு புட்டு நெல்ல முட்டைய கொண்டு வா, ஓடு ஓடு. நானும் விளையாட வரேன்ப்பா. போடா, கோமாண்டி பையன் கூட விளையாட நான் எங்க ஆத்தா வெய்யும். அப்புறம் ஏன் பிள்ளை எங்க கோயில் அந்த விளையாட இருந்துச்சு போ. ஐயா, இந்த கோயிலை நீ கட்டினதா போச்சு, எங்க அப்பச்சி கட்டினதாக்கும். உங்க அப்பச்சி கோலம் தான் கட்டிருக்கு, கோயில் அங்க கட்டிச்சு. பாருப்பா, இந்த மணி எங்க அப்பச்சி தானே கட்டுச்சு. ஆமா, எங்க அப்பா தானே மணி அடிக்கிறாரு. ஆமா. ஐயா, குறைங்க எது கத்தாலும் ஆமா ஆமான்றீங்க. பரஞ்சோதின இந்த மணி எங்க அப்பச்சி தானே கட்டுச்சு. இல்ல, எங்க அப்பா தானே மணி அடிக்கிறாரு.
பொறுங்க இதெல்லாம் உங்க அப்பச்சியும் கட்டல அப்பாரும் கட்டல, ஒரு பழைய காலத்து ராஜா கட்டினது. ஆமா, பழைய காலத்து ராஜா. அதோ அந்த மணி இருக்கே, அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. சரி சொல்றேன். அதாவது ஒரு காலத்துல ஒரு பெரிய ராஜாவான். அதோ தெரியுதே, அதுதான் அந்த ராஜாவுடைய அரண்மனை. அந்த ராஜாவுக்கு ஒரே ஒரு மகளா. அந்த ஊர்ல ஒரு பெரிய புலவனா. புலவன்னா என்ன மாதிரி ஒரு பாட்டு கட்டுற ஆளு. ஓ, தண்டச்சோரா? ஏய் அரஞ்சண்ணா, யார் பிள்ளை அப்படி சொன்னது? உங்களை ஊர்ல எல்லாரும் அப்படிதானே சொல்றாங்க. சரி கதையை கேளு. அந்த ராஜா மகளுக்கும் அந்த புலவனுக்கும் காதலா. ரொம்ப மோசமா. அது சரி. அது வந்து ரெண்டு பேருக்கும் சிநேகிதமா. அந்த இளவரசிய பார்க்கணும்னு இந்த புலவன் நினைச்சான்னா இந்த மணிய ஓங்கி ஓங்கி அடிப்பானா. அந்த சத்தம் கேட்ட இளவரசி எங்க இருந்தாலும் ஓடி வந்து பாப்பாளாம். யோ, நீ பாட்டு தான் நல்லா கட்டுறன்னு நினைச்ச, கதை கூட நல்லா கட்டுறியே. நீ இந்நேரம் கதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா? கதை கேட்கல, நீ கதை விடுறது கேட்டுட்டு இருந்த. என்ன நான் பாதியிலேயே கதையை விட்டுட்ட? பார்த்த பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? அதாவது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க. அவங்க பாத்துக்கிட்டே இருந்தாங்களா? கதை முடிஞ்சிட்டு வாங்கடி, பசிக்குது போ. ஆமா வாங்கடி.